வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்க பவி. வாங்க சேர்ந்தே பயணிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரிகள். இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றம். இன்றைய லட்சியம் நாளைய மாற்றம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு எழுத்து தாங்க மாற்றம். ஆனால் அர்த்தம் வேற தானே வருது. அது போல தாங்க சின்னதுன்னு நினச்சி விடுற விஷயம் பின்னாடி பெரிய ரோல் பண்ணும். அது போல தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். இது கூடவா தெரியாமல் இருப்பாங்க. இதெல்லாம் பேசிக் நாலேஜுங்க. இப்படிலாம் சொல்றவங்களுக்கு இந்த வரி. இன்றைய லட்சியம் நாளைய மாற்றும். இன்றைய அலட்சியம் நாளைய ஏமாற்றும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயத்த கவனிச்சுட்டு படிங்க. வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நுழையும் முன். அதாவது ஒரு லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து நுழையும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்துட்டு கவிஞர் பற்றி கொடுத்துருக்கலாம், பாடல் வரிகள் பற்றி கொடுத்துருக்கலாம், இல்லை தலைப்புகள் பற்றி கொடுத்துருக்கலாம், அந்த தலைப்போட விளக்கம் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தானே. இது நுழையும் முன் இதை ஏன் நம்ம பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. அதில் இருக்கிற கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு அந்த லெசன் இயல் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1க்கு 2 தடவையாச்சும் அந்த நுழையும் முன்னை வந்து படிச்சுக்கோங்க. ஒரு 2 தடவை படிச்சுட்டாலே அது கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து நூல்வெளி. நூல்வெளி வந்துட்டு கவிஞர் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த நூலோட வரலாறு அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. 3வது ஒன்று வந்து தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் டாபிக். அதாவது ஒரு இயல் எடுத்துக்கிட்டால் கம்பல்சரி அதில் ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் ஆச்சும் இருக்கும். அதில் வந்து ஒரு சில பாக்ஸில் வந்துட்டு கேள்வி பதிலாக கொடுத்துருக்கலாம். ஒரு சில பாக்ஸில் ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்கலாம். ஒரு சில பாக்ஸில் ஒரு கேள்வி கேட்டு கொஷின் மார்க்கோட விட்டுடுவாங்க. ஆன்சர் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் டாப்பிக்கில் கேள்வி பதிலாக இருக்கிறத விட, கதையாக இருக்கிறத விட அந்த கொஷின் மார்க் போட்டு விட்டுருக்காங்க இல்லையா, அந்த கொஷின் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. 4வது மொழி ஆல்பம். மொழி ஆல்பம்ன்றது ஒரு இயல் முடிஞ்சோடனே கடைசி பேஜில் அந்த இருக்கும். அதில் வந்துட்டு வினை மரபு, தொடர் மரபு, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, மரபு வினை, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அதில். நம்ம அதெல்லாம் படித்ததே கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கொஷின் பேட்டர்ன் 85% புரிஞ்சு படிக்கணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் 85 கொஷின் நம்மளால் அடிக்க முடியும். 15 கொஷின் மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். 85 கொஷின் புரிஞ்சிக்கணுன்னா எல்லாத்த விட ரொம்ப பெரிய ரோல் எதுன்னா இந்த மொழி ஆள்வோம். 5வது என்னன்னா தமிழ் எண். 1னா என்ன, கா, 2னா ஊ, அந்த மாதிரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. பொறுத்துக்கு ஒரு 3 கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. நம்ம அது 2 கொஷின் தானே 3 கொஷின் தானே அலட்சியமாக விடக்கூடாது. அதுவுமே நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதால ஒரு கிளாஸ் பார்த்தா கூட ஓகே தான். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. திரும்பியும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் பெரிய ரோல் பண்ணும். சின்ன சின்ன விஷயம்னு எதுவுமே அலட்சியப்படுத்தாதீங்க. சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சியும் தரும். அதுபோல் தான் இதுவும் சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் தினமும் கடைப்பிடிச்சா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது மேக்ஸ். மேக்ஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் 1 2 3 1 2 3 கூட தெரியாமல் நாங்கள் இருக்கோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அதுக்காக இல்லை. நம்ம சாதாரணமாக 1 2 3 தானேன்னு நினைப்போம். ஆனால் கொஷின் பேப்பரில் அதுதான் ஒரு பெரிய ரோல் பண்ணும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது சாதாரணமாக விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினில் இப்போ நார்மலாக 1 3 5 டேஷ் கொடுத்து 11 கொடுத்துட்டா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 7 அடுத்தது வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுவே ஒரு பெரிய நம்பராக கொடுத்தாங்கன்னா அதை நம்மளால் டக்குன்னு யோசிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், சின்ன விஷயந்தான் பெரிய ரோல் பண்ணும். எதையுமே சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது கூட தெரியாமல் இருக்குமான்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். ஆனால் எத்தனை இப்போ கூட்டலாக இருந்தால் எத்தனை செகண்டில் போடுறீங்க? 1 டிஜிட்டல் அண்ட் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் நம்பரை எத்தனை செகண்டில் நீங்கள் அந்த சம்மை சால்வ் பண்ணுறீங்கன்றத நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஏபிசிடி இங்கே எப்பட்றா மேக்ஸில் வரும்னு யோசிக்கலாம் நீங்கள். இதுவுமே ஒரு ரோல் தான் இங்கே.
அதாவது A1லேருந்து 26 வரைக்கும், இசட் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே ரிவைஸ்லயும் நம்மளுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வர்க்க எண்கள், கன எண்கள். அதாவது கியூபு, ஸ்கொயரு இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில குறைஞ்சது ஒரு 2த்துலயுமே 30 வரைக்குமே தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அளவீடுகள். அளவீடுகள் அப்படின்னும்போது, நான் இப்போதைக்கு ஃபார்முலா உங்கள ஃபாலோ பண்ண சொல்லல. ஆனா நான் ஒரு விஷயம் இப்ப கேட்கிறேன். அது உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பாருங்க. ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு. அதாவது இங்க நம்ம சம்முக்கே போக வேண்டாம். அங்க ஒரு திண்ம இரும்பு உருளைன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த குடுத்துருக்கிறது, இப்ப அங்க படிச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு அதோட பிக்சர் வந்து இமேஜினேஷன்ல வருதா? இப்ப அதுவே வட்டம் அப்டின்னா, டக்குனு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வருதா? வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சதுரம், செவ்வகம், முக்கோணம். இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு அது இமேஜினேஷன் வந்தா ஓகே. இப்ப அதுவே இன்னொன்னு சொல்றேன். நாற்கரம், நேர்வட்ட திண்ம கூம்பு, நேர்வட்ட உள்ளீற்ற உருளை, கனச்செவ்வகம், கனசதுரம், சாய்சதுரம், சரிவகம், இணைகரம், சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்போ நான் சொன்னோனே இதில ஃபார்முலா முக்கியம் இல்ல. மெயின் அதுதான். இப்ப நான் சொன்னோனே, நான் என்னென்ன பேர்லாம் சொன்னனோ, அந்த இமேஜினேஷன்லாம் உங்க கண் முன்னாடி வந்தா ஓகே. ஓ! சாய் சதுரமா இப்படிதான் இருக்கும். சரிவகம் இப்படிதான் இருக்கும். இல்லன்னா, இணைகரமா? அது எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். இல்ல நாற்கரம் அது எப்படி இருக்கும்? இப்படியா? இப்படியா? இந்த மாரி கொஞ்சம் கன்ஃப்யூஷன் வந்தாலும், ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து ஃபார்முலாவ அப்புறம் படிச்சுக்கலாம். இந்த பேர் சதுரம்னா 4 பக்கம் சமமா இருக்கும். வட்டம்னா அந்த மாதிரி இது சொன்னோனே இப்ப நம்ம நார்மலா இருக்க பேசிக் இது தெரியுது. அதே போல இந்த சாய் சதுரம், சரிவகம், இணைகரம், அரைவட்டம், சமபக்க முக்கோணம் இதே போல நெறையா இருக்கு இல்லையா? அது எல்லாமே அந்த பேர் சொன்னோன்னா, அந்த பிக்சர் நம்ம மைண்டுக்கு வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா, நீங்க தாராளமா உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி வரலன்னா, 1க்கு 2 தடவ, 3 தடவ, 4 தடவ கூட அந்த பேருக்கு அந்த படத்துக்குலாம் அந்த பேர் என்ன வரும் அப்படின்றத ஒரு தடவ படிங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு பெரிய ரோல் பண்ணும். நான் அடிக்கடி சொல்றது இதான் காரணம். நமக்கு ஃபார்முலா தெரியலனாலும் அந்த கொஷின் அந்த கொஷின் என்ன சொல்றாங்க? ஒரு திண்ம இரும்பு உருளை. ஒரு திண்ம இரும்பு உருளை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு இமேஜினேஷன் பண்ணா கூட ஓரளவுக்கு அந்த சம் நம்மளால போட முடியும். சப்போஸ் நம்ம அந்த உருவமே தெரியலன்னும்போது, அந்த கணக்கு நம்ம எப்படி போட முடியும்? போட முடியாது. அதனால தான் சொல்றேன். ஃபார்முலாவ கூட அப்புறம் படிச்சுக்கலாம். ஆனா இந்த பேருக்கு இந்த உருவம் தான் அப்படிங்கிற மாரி. இப்போ நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ அப்பானா இப்படி இருப்பாங்க, அம்மானா இப்படி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அந்த மாரி இப்போ அவங்க பேர் சொன்னோனே, இப்போ நம்ம ஃப்ரெண்டு பேர் சொன்னோனே, ஓகே இவ இப்படி தான் இருப்பா. அதே மாரி இப்போ வந்து இருசமபக்க முக்கோணம்னா எப்படி இருக்கும்? சாய் சதுரம்னா எப்படி இருக்கும்? டக்குனு அந்த பேர் சொன்னோனே, அவங்களோட நம்ம ஃப்ரெண்டோட பேர் சொன்ன உடனே, அதில வந்து அவங்க ஃபேஸ் தெரியும் இல்லையா? அதே போல தான். இதில இந்த பேர் அளவீடுகள் பொறுத்தவரைக்கும், அந்த பேர் சொன்ன உடனே அதோட இமேஜினேஷன் நம்ம கண் முன்னாடி வரணும். அப்படி வந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்ப அப்படியே ஒண்ணொண்ணா பார்க்கலாமா? செவ்வகம், சரிவகம், சாய் சதுரம், சதுரம். இப்போ இத பேர் படிச்சோனே இப்ப பார்த்தோனே ஓகே. நான் இப்ப இந்த பிக்சர்ஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதே பேர் சொல்லியிருப்பேன். அப்ப யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இன்றைய அலட்சியம், நாளைய ஏமாற்றம். இன்னைக்கு நம்ம சின்ன விஷயம்னு விடுறது, நாளைக்கு நம்மள பெரிய விஷயத்துல ஏமாத்திடும். அப்படியே ஒரு நோட்டு போட்டு என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் எழுதுங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் தான் எனக்கு தெரியும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வரிய மனசுல வச்சுக்கோங்க. இன்றைய அலட்சியம், நாளைய ஏமாற்றம். இன்றைய லட்சியம், நாளைய மாற்றம். ஏமாற்றமா, மாற்றமான்றத நீங்க முடிவு பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.